Now I'd like to call our honorable and respectable chief guest to share some words on this occasion. Kindly sir, please come on to the stage. அன்பார்ந்த குழந்தைகளே, இருபால் ஆசிரியர்களே, இப்பள்ளியினுடைய நிர்வாகியினுடைய துணைவியார், இருபால் மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இப்பள்ளியில் குழந்தைகள் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளியிலுமே குழந்தைகள் தினத்தன்று குழந்தைகளை பயிற்சி செய்து அவர்களை பேச செய்து அதை தான் பார்த்துருக்கிறோம். இந்த பள்ளியில் வித்தியாசமாக உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியைகள் அவர்களே உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி குழந்தைகளாகிய உங்களை மகிழ்வித்தது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த குழந்தை பருவத்தில் நாம் ஒரு சிறந்த கல்வியை கற்றோம் என்றால் எதிர்காலத்தில் சிறந்த மனிதராக உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதற்கு மிக மிக முக்கியமானது கல்விதான். அத்தகைய சிறந்த கல்வியை இந்த பகுதியில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் ஆங்கில வழியில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி மிகவும் பழமையான பள்ளி. இந்த பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்தி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாகவே தெரியும். நானும் கல்வி பணியிலே இருந்ததால் இவர்களுடன் அதிக தொடர்பு உண்டு. அதிக மாணவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி அதிக எண்ணிக்கையிலான பொறியாளர்கள், மருத்துவர்கள், பல துறை வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு நாம் பெருமை சேர்க்கும் விதமாக நாம் ஒவ்வொருவரும் இப்பள்ளியில் உயர்ந்த மதிப்பெண் பெற வேண்டும், ஒரு ரெக்கார்ட் பதிக்கணும், நாம் எல்லாத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நல்ல பழக்கங்களை தான் நம்ம ஏற்படுத்திக்கணும், நல்லவர்களோட பழகணும். இன்றைய சூழலில் உங்களுக்கு யாருக்கும் செல்ஃபோன் பயன்படுத்த தெரியாத குழந்தைகள் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தையில் 2 வயசுலேருந்து அனைவருமே அலைபேசியை கையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த அலைபேசி ஒரு விஞ்ஞானத்துடைய உச்சக்கட்டம். பல நன்மைகளை நமக்கு தந்து கொண்டு இருந்தாலும் வெவ்வேறு விலைகளை பல தீமைகளையும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதை இப்போது என்னவாக பயன்படுத்துகிறோம் என்றால் பொழுதுபோக்கு சாதனமாக பயன்படுத்துகிறோம். நாம் ஒரு உறுதி ஏற்க வேண்டும். நாம் படிக்கும் பருவத்தில் தேவையற்று கைபேசியை எடுத்து அதில் விளையாடக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது. இதையெல்லாம் நாம் கல்வி கற்பதை கவனத்தை சிதறடிக்கக்கூடிய ஒரு கருவி. அதனால் இந்த தருணத்தில் நம்ம தொடக்கூடாது. நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு தான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த குழந்தைகள் தினத்தில் அனைத்து குழந்தைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.